ஓம் சாந்தி. ஸ்ரீபாபா நினைவிருக்கின்றதா? 28/9/25 அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகாவாக்கியம். அவ்யக்த ஸ்திதியிலிருந்து நம்ம கேட்கணும். ஏன்னா அவ்யக்த மகாவாக்கியம் என்றாலே பாபா நமக்கு திருஷ்டி, விருத்தி, நம்மளுடைய சங்கல்பம், இதெல்லாம் எப்படி இருக்கணும், சம்பந்தம், தொடர்பு, நம்மளுடைய முகம், நம்மளுடைய நடத்தை, இதன் மூலமாக நம்ம எப்படி சேவா பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பாபா சொல்கிறாங்க. இந்த முரளி சிவராத்திரி முரளி, பாபாவுடைய பர்த்டே. பாபா நிறைய பர்த்டே கிஃப்ட் கேட்குறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலைப்பு अलबेलापन, आलस्य और बहानेबाजी की नींद से जागना ही शिवरात्रि का सच्चा जागरण है. சோம்பேறித்தனம், அலட்சியம், சாக்கு போக்கு சொல்லுதல். 3. சோம்பேறித்தனம், அலட்சியம், சாக்கு போக்கு சொல்வது. இந்த 3 உறக்கத்திலிருந்து விழித்தெழுதலே சிவராத்திரியினுடைய உண்மையான கண் விழித்தலாகும். அலட்சியம், சோம்பேறித்தனம், சாக்கு போக்கு சொல்றது. இந்த இருட்டிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த தூக்கத்திலிருந்து நம்ம எழணும், விழித்தெழணும். இதுதான் சிவராத்திரியினுடைய உண்மையான ஜாகரன், விழித்தெழுதல், கண் விழித்தல்னு அர்த்தம். आज बाप दादा विशेष अपने चारों ओर के अति लाडले, अति सिकीलदे परमात्मा प्यार के पात्र बच्चों से मिलने और विचित्र बाप बच्चों का बर्थडे मनाने आए हैं. இன்று பாப்தாதா விசேஷமா தனது நாலாபுறமும் உள்ள மிக செல்லமான, ரொம்ப தேடி கண்டெடுக்கப்பட்ட பரமாத்மா அன்பிற்குரிய குழந்தைகளை சந்திப்பதற்காக, விசித்திரமான பாபா குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். விசித்திர பாபு பச்சோங்கா பர்த்டே மனானே ஆகிய, விசித்திரமான கண்களால் பார்க்க முடியாத பகவான் தனது குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். ஆப் சபீபி ஆஜி விசேஷ விசித்திர பர்த்டே மனானே ஆயிக்கோனா. பாபா கேட்குறார், ஸ்பெஷலாக நீங்கள் பர்த்டே கொண்டாட தானே வந்திருக்கீங்க. யாருடைய பர்த்டே? யாருடைய பர்த்டே கொண்டாட வந்திருக்கிறோம்? ஏ பர்த்டே சாரே கல்பமே கிசி கா நஹி ஹோத்தா. பாபா சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு பிறந்த தினம் 5000 வருஷத்துல யாருக்குமே இருந்திருக்கவே முடியாது. கபிபி நஹி சுனா ஹோகா कि बाप और बच्चे का एक ही दिन में बर्थडे हो. இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. எந்த கேள்விப்பட்டிருக்க முடியாது? பகவானுக்கும் குழந்தைக்கும் ஒரே தினத்தில் பிறந்த தினம். तो आप सभी बाप का बर्थडे मनाने आए हो या बच्चों को भी मनाने आए हो. பாபா கேட்குறாங்க, நீங்கள் அனைவருமே பாபாவுடைய பிறந்த தினத்தை கொண்டாட வந்திருக்கீங்களா, அல்லது உங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாட வந்திருக்கீங்களா? क्योंकि सारे कल्प में परमात्मा बाप, परमात्मा बच्चों का इतना अथाह प्यार है जो जन्म भी साथ साथ है. 5000 வருஷத்துல பரமாத்மா பகவான், பரமாத்மா தன்னுடைய குழந்தைகள் மீது எல்லையற்ற பிரியம், அன்பு வச்சிருக்காரு. எப்பொழுதுமே குழந்தைகள் எப்பொழுது ஜென்மா எடுத்தாங்களோ கூடவே இருக்கார். बाप को अकेला विश्व परिवर्तन का कार्य नहीं करना. பகவான் தனிமையா குழந்தைகள் இல்லாம உலக மாற்ற காரியத்தை செய்வதில்லை. बच्चों को साथ साथ करना है. குழந்தைகளுடன் தான் பாபா செய்கின்றார். ये अलौकिक साथ रहने का प्यार, साथी बनने का प्यार संगम पर ही अनुभव करते हो. இந்த ஒரு அலௌகீகமான பாபா உடன் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பாபாவோட துணையினுடைய ஒரு அன்பு, பாபா சொல்றார், முழு உலகத்திலும் முழு கல்பாலையும் சங்கம யுகத்தில் தான் அனுபவம் ஏற்படுது.
बाप और बच्चों का इतना गहरा प्यार है, जन्म भी साथ है, रहते भी कहाँ हो, अकेला या साथ में. பாபாவுக்கு தன் குழந்தைங்க மேல எல்லையற்ற டீப்பான ஒரு அன்பு இருக்குது. பாபா பிறந்த உடனே கூட இருக்காரு. எங்க எங்க இருக்காரு? அவர் வசிப்பது எங்க? தனியா இருக்காரா, கூடவே இருக்காரா? हर एक बच्चा उमंग उत्साह से कहते हम बाबा के साथ कंबाइंड. ஒவ்வொரு குழந்தைகளுமே ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட என்ன சொல்றோம்? பாபா என்னோட கம்பைண்டா இருக்காருன்னு. கம்பைண்டா இருக்காரு இல்லையா? அல்ல தனியா இருக்காரா? என்னைக்கு நீங்க ஜென்மம் எடுத்தீங்களோ, பாபான்னு புரிந்து கொண்டீர்களோ, அப்ப பாபா கூட தானே இருக்காரு. ஆகே பி கியா வாய்தா ஹே. அடுத்து பாபா என்ன ஒரு வாய்தா கொடுத்திருக்காரு, உறுதி கொடுத்திருக்காரு. சாத்து ஹே, சாத்து ரகேங்கே, சாத்து சலேங்கே, அப்படி ஸ்வீட் ஹோமே. கூடவே இருக்கிறேன், கூடவே இருப்பேன், கூடவே அழைத்து செல்வேன் என்னுடைய ஸ்வீட் ஹோம்ல. इतना प्यार कोई और बाप बच्चों का देखा. இவ்வளவு அன்பு எந்த அப்பாவாவது தன் குழந்தை மேல வச்சு பார்த்ததுண்டா? कोई भी बच्चा को कहाँ भी है, कैसा भी है, लेकिन साथ ही और साथी ही चलने वाले हैं. तो ऐसे विचित्र और प्यारे ते प्यारा जन्मदिन मनाने आए हैं. எந்த குழந்தையா இருந்தாலும், எப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, பகவான் கூடவே இருக்கார், துணையாகவே குழந்தைகளோட இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான அன்பிலும் அன்பான ஒரு பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். चाहे सम्मुख मना रहे हो, चाहे देश विदेश में चारों ओर एक ही समय साथ साथ मना रहे हैं. பாபா சொல்றாங்க, நீங்க எதிரில் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரிதான். பாபா சொல்றார், ஒரே டைம்ல நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். बाप दादा चारों ओर देख रहे कैसे सभी बच्चे उमंग उत्साह से दिल ही दिल में वाह बाबा वाह बर्थडे का गीत गाते रहे हैं. பாருங்க, பகவான் பார்க்கிறார், நாலாபுரத்திலும் உள்ள குழந்தைகள் ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட, உள்ளார்ந்த அன்போட ஆஹா பாபா ஆஹா பர்த்டேங்கிற பாடலை உள்ளத்தில் இருந்து பாடிக்கொண்டே இருக்காங்க. अगर स्विच खोलते हैं तो चारों ओर के आवाज, दिल के आवाज, उमंग उत्साह के आवाज बाप दादा के कानों में सुनाई दे रही है. பாபா ஸ்விட்ச் ஆன் பண்ண மாத்திரத்துல நாலா பக்கத்தில் இருந்தும் சப்தம், உள்ளத்தினுடைய சப்தம், ஊக்கம் உற்சாகத்தினுடைய அந்த சப்தமானது பாப் தாதாவின் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பாப் தாதாவினுடைய காதுகள்ல ஒலித்து கொண்டே இருக்குது. बाप दादा सभी बच्चों का उत्साह देख बच्चों को अपने दिव्य जन्म की पदम 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 गुना बधाइयां दे रहे हैं. பகவான் கூட குழந்தைங்க பாடல் பாடுறோம் இல்லையா, ஆஹா பாபா ஆஹா பர்த்டேன்னு. அப்போ பாப் தாதா தன்னுடைய ஊக்கம் உற்சாகம் நிறைந்த அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய பிறந்த தினத்திற்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பகவானுடைய வாழ்த்துக்களை நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். வாஸ்தவமே उत्सव का अर्थ ही है उमंग उत्साह में रहना है. உள்ளபடியே ஒரு திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்றாலே ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதுதான். तो आप सभी उत्साह से उत्सव मना रहे हैं. நீங்க ரொம்ப ஆர்வத்தோட இந்த சிவராத்திரி விழாவை நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. நாம் भी भक्तों ने शिवरात्रि रखा. உள்ளபடியே பாபா சொல்றாரு, சிவ ஜெயந்தி தான், ஆனா பக்தர்கள் சிவராத்திரி என்ற பெயரை வைத்துள்ளனர். आज बाप दादा उस भक्त आत्मा को मुबारक दे रहे थे. ஏன்னா எத்தனையோ பக்த ஆத்மாக்கள், கோடிக்கணக்கான பக்த ஆத்மாக்கள் கோவில்ல கண் விழித்து
கடவுளை நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஆத்மாக்களுக்கும் ஸ்ரீ பாபா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருந்தார். जिससे आपके इस विचित्र जन्मदिन मनाने की कापी बहुत अच्छी की है. விசித்திரமான கண்களுக்கு தெரியாத சூக்ஷ்மமான ஸ்ரீ பாபாவினுடைய இந்த பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்ல விதத்துல காப்பி பண்ணியிருக்காங்கிறார் பாபா. आप ज्ञान और प्रेम प्रेम रूप में मनाते हैं. उस भक्त आत्मा ने भावना श्रद्धा के रूप में आपके मनाने आपको मनाने की कापी की है. பாபா சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஞானம் நிறைந்த குழந்தைகள், ஞானத்துடன் அன்பு ரூபத்தில், அன்பின் ரூபத்துல கொண்டாடுறோம். ஆனா பக்தர்கள் ரொம்ப பாவனையோட ஸ்ரத்தையோட அவர்கள் நம்ம என்ன செய்கின்றோமோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. मुख्य बात तो इस दिन भक्त लोग भी व्रत रखते. முக்கியமா பக்தர்கள் சிவராத்திரி அன்று விரதம் இருக்கின்றனர். वो व्रत खाने पीने का रखते. ஆனா எப்படிப்பட்ட விரதம் இருக்காங்க, சாப்பிட்றதுல குடிக்கிறதுல விரதம் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன விரதம் இருக்கிறோம்? आपने क्या व्रत लिया? एक ही बार व्रत लेते हो, वर्ष वर्ष व्रत नहीं लेते हो. ஒரே ஒரு முறை தான் நம்ம விரதம் எடுக்க தொடங்கிட்டோம். வருஷா வருஷம்லாம் விரதம் எடுக்கல. விரதத்தை விடுறது, அப்புறம் எடுக்கிறது, திருப்பி விடுறது, அப்படி இல்லை. சபீனே பவித்ரதா கா விரத் லியா, பக்கா லியா ஹே. நாம் அனைவருமே தூய்மையாக இருப்பேன் பாபாங்கிற விரதத்தை எடுத்துள்ளோம். அதை எப்படி எடுத்திருக்கோங்கிறார் பாபா, ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கீங்க. पवित्रता सिर्फ ब्रह्मचर्य को नहीं कहा जाता, लेकिन ब्रह्मचर्य के साथ ब्रह्मचारी बनना अर्थात पवित्रता का व्रत पालन किया. பவித்ரதா என்றாலே பிரம்மச்சரிய விரதம் மட்டுமல்ல, பிரம்மா ஆச்சாரி அப்படின்னா பாபா சொல்றாங்க பிரம்மாவின் ஆச்சரணைப்படி நடப்பது. தூய்மையினுடைய விரதத்தை எடுத்துள்ளீர்கள். कई बच्चे रूहरिहान में कहते हैं, रूहरिहान तो सभी करते हैं ना, बहुत मीठे मीठे बातें करते, कहते हैं बाबा मुख्य तो अच्छा है ना. பாபாட்ட குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்களா? ஏன்னா பாபா சொல்கிறார் எல்லாருக்குமே பேசுறது பழக்கம் உண்டு இல்லையா? எப்படி பேசுகிறாங்களாம்? ரொம்ப இனிமையான விஷயத்த பேசுகிறாங்களாம். சொல்கிறாங்களா, பாபா முக்கியமானது ரொம்ப நல்ல விரதம், அதை நாங்கள் எடுத்துட்டோம்ல பாபா. பாக்கி छोटे छोटे ऐसे कभी मनसा संकल्प में आते जाते मनसा में आते हैं. பாபா முக்கியமானது பிரம்மச்சரிய விரதம், அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். மற்றபடி இந்த சின்ன சின்ன சங்கல்பங்கள்லாம் மனசில் வரதானே பாபா செய்யுது. वाचा में भी नहीं आते, मनसा को तो कोई देखता नहीं है. வார்த்தையில் வர்றதில்லை, மனசில் வருது. மனசில் வர்றதை யார் பார்க்க முடியும்? யாருக்குமே தெரியாது மனசில் எந்த மாதிரி வருதுன்னு. और फिर कहते हैं कि छोटे छोटे बाल बच्चों से प्यार होता है ना. இப்படி பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைங்க மேலே உள்ள பற்று போய் பேர பேத்தி குழந்தைகள் மேலே பற்று வந்துடும். அந்த மாதிரி பாபா சொல்றார் மெயினான விரதத்தை எடுத்தாலும் பாபா சொல்றார் சின்ன சின்ன குழந்தைகள் மேலே உங்களுக்கு அன்பு ஏற்பட்டு விடுகிறது தானே, அன்பு ஏற்பட தானே செய்யுது. इन चारों में से प्यारे हो जाते हैं, क्रोध आ जाता, मोह आ जाता, चाहते नहीं लेकिन आ जाता. பாபா சொல்றார் கோபம் வந்துடுது, மோகம் வந்துடுது, நீங்க விரும்பாட்டாலும் வந்துடுறது. பகவான் கூட சொல்றாங்க யாராவது வராங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தர்வாசா கோலாகே தபாத்தாகேனா, கதவை நீங்க திறந்தாதானே உள்ள வரும். யாராவது வராங்க, கதவை திறந்தாதானே அவங்க வருவாங்க. तो दरवाजा खोलता क्यों? ஏன் நீங்க கதவை திறக்கிறீங்க? கோபம், மோகம், பற்று,
இதெல்லாம் விரும்பாட்டாலும் வருது, நீங்கள் ஏன் அனுமதிக்கிறீங்க? कमजोरी का दरवाज खोला, कमजोरी का दरवाजा खोलना अर्थात ஆவாகன் கர்ணா. பலகீனம் என்ற கதவை திறக்கிறதுனா பாபா சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்க, அதை வரவேற்பு கொடுக்குறீங்க அதுக்கு. तो आज के दिन बाप का और अपना बर्थडे तो मना रहे हो. இன்னைக்கு பாபாவுக்கும் குழந்தைகளுக்கும் பர்த்டே நடந்துட்டு இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாரு, இந்த பர்த்டே கிஃப்ட் விரதம் எடுத்திருக்கீங்க இல்லையா, ஸ்ட்ராங்கான விரதம் எடுத்திருக்கீங்க. எந்த விரதம் அது? பாபா ஞாபகப்படுத்துறாரு. எந்த விரதம்? பர்த்டே கா வரதான் யாதுகை. நீங்க விரதம் எடுத்துட்டீங்க, பகவான் அதுக்கு வரதானம் கொடுத்திருக்க. அந்த வரதானம் என்ன தெரியுமா? கியாதியா, எப்படிப்பட்ட வரதானம் கொடுத்திருக்கார்? பவித்ர பவ யோகி பவ. பவித்திரமாக இருங்கள், யோகியாகவே இருங்கள். அனைவருக்கும் இந்த வரதானம் ஞாபகத்தில் இருக்குதானே, மறந்து போகவில்லை தானே? பவித்ர பவகா வரதானம் ஒன்று மட்டும் கொடுக்கல. பாபா சொல்றாரு, இந்த ஒரு விரதம் மட்டும் பாபா கொடுக்கல, அநேக விரதங்கள், அநேக வரதானங்களை கொடுத்திருக்கார். நீங்க எடுத்த விரதத்துக்கு பாபா என்ன பண்ணியிருக்காரு? அநேக வரதானங்களை கொடுத்திருக்கார். பாபா சொல்றார், பர்த்டே கொண்டாடலாமாங்கிறார் பாபா. பர்த்டே கொண்டாட தானே வந்திருக்கிறோம், பர்த்டே கொண்டாடலாமா? எப்படிப்பட்ட பர்த்டே? பாபா சொல்றாங்க, எப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு जैसे पहली बात विशेष दृढ़ संकल्प मेजॉरिटी ने किया. மெஜாரிட்டி இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? திடமான சங்கல்பத்தோட விரதம் எடுத்துட்டோம். பாபா இந்த லைஃப்ல தூய்மையை கடைபிடித்தே தீருவேன். பாபா சொல்றாரு, இது மட்டும் எடுத்தா போதுமா? தலைப்புல என்ன சொல்லியிருந்தார் பாபா? அலட்சியம், சோம்பேறித்தனம், சாக்கு போக்கு சொல்லுதல். இந்த சன்ஸ்காரத்தை அழித்து விட்டீர்களான்னு கேட்கிறார் பாபா. இந்த சன்ஸ்காரம் இருந்தது என்றால் உங்க எதிரில் பேப்பரை கொண்டு வரும். ஏக்கு ஜனமிக்கு படாய் சாரே கல்பிக்கு பிராப்தி. இந்த ஒரு ஜென்மத்துக்கான இந்த படிப்பை படித்தா போதும், 5000 வருஷத்துக்கான பிராப்தியை நம்ம அடைகின்றோம். ஆதா கல்ப ராஜ்ய பாகிய, ஆதா கல் பூஜ்ய. அரை கல்பா ராஜ்யம் செய்கிறோம், அரை கல்பா பூஜ்ய ஆத்மாவாக இருக்கின்றோம். பாருங்க, முழு கல்பமும் எப்படிப்பட்ட பாட்டு நமக்கு. பாபா சொல்ற, இது சாதாரண பிறவி இல்லை இல்லையா? எவ்வளோ உயர்ந்த பிறவி பாருங்க. எவ்வளோ உயர்ந்த பாபாவை அடைஞ்சிட்டோமோ அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறார். தைரியம் இருக்கா? ஒரு பக்கம் தைரியம், இன்னொரு பக்கம் கவனம் இருக்க வேண்டும். ரெண்டுமே அட் ஏ டைம் இருக்கணுங்கிறார். பாபா வரதான் கொடுக்குறாங்க. हद की सर्व इच्छाओं का त्याग करने वाले सच्चे तपस्वी मूर्त भव. எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகளையும் தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். हद की इच्छाओं को त्याग कर सच्चे सच्चे तपस्वी मूर्त बनो. எல்லைக்குட்பட்ட துக்கம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளை விட்டு உண்மையான தபஸ்வி மூர்த்தியாக ஆகுங்கள். தபஸ்வி மூர்த்தி அர்த்தாத் ஹதிக்கி இச்சா மாத்திரம் அவித்யா ரூப். தபஸ்வி மூர்த்தி என்றாலே எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து விடுபட்ட ஒரு சொரூபம், ஆசையற்ற நிலை. जो लेने का संकल्प करता वो अल्पकाल के लिए लेता है. பாபா சொல்றாங்க, யாரு கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற சங்கல்பம், இதை அடையணும், இது இல்லை, இது வேணுங்கிற சங்கல்பம் செய்கிறாங்களோ, பாபா சொல்றாரு, அது அல்ப காலத்துக்கு தான் கிடைக்குது. லேக்கின் சதாக்கள் கேலியே கவாத்தா ஹே. பாபா சொல்றாரு, ஆனால் சதா காலத்துக்கான பிராப்தியை நீங்கள் இழக்கிறீங்க. சின்ன சின்ன பொருள் மேலே ஆசைப்பட்டு சதா காலத்துக்கான பலனை பிராப்தி இழக்கிறீங்க. தபஸ்வி बनने में विशेष विघ्न रूप यही अल्पकाल की इच्छा है. நீங்கள் தபஸ்யா பண்ணும்போது
உங்களுடைய தபஸ்வி ஸ்பெஷல், நீங்கள் தபஸ்வி ரூபத்தில் வரும்போது விசேஷமாக தடை எது வருதுன்னா அல்பகால சின்ன சின்ன ஆசைகள் ஏற்படுது. इसलिए आप तपस्वी मूर्ति बनने का सबूत दो. ஆகவே தபஸ்வி மூர்த்தி ஆகுவதற்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் கொடுங்க. அதுக்கே மான் ஷான்கே லேவத்தா பன்கா தியாகர் வித்தாத்தா பனோ. எல்லைக்குட்பட்ட பேர் வேணும், புகழ் வேணும், மதிப்பு வேணும், மரியாதை வேணும், இது வேணும் அது வேணுங்கிற இந்த ஆசையெல்லாம் தியாகம் செய்து வள்ளலாக ஆக்குங்கள், கொடுக்கக்கூடியவராக ஆக்குங்க. जब वितातापन के संस्कार एमर्ज होंगे तब अन्य सब संस्कार स्वतः दब जाएंगे. எப்போ நீங்கள் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய அந்த சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுமோ அப்பொழுது மற்ற அனைத்து சன்ஸ்காரங்களும் தானாகவே அமைந்துவிடும், அடியில் போயிடும், வெளியில் எழும்பாத சன்ஸ்காரம் வெளியில் வர தொந்தரவு கொடுக்காது. அதனால் எல்லைக்குட்பட்ட ஆசைகள்னா என்னன்னு தெரியாத நிலையை நம்ம அடைய வேண்டும். ஸ்லோகன் कर्मों के फल की सूक्ष्म कामना रखना भी फल को पकने से पहले की का लेना है. பாபா சொல்றாரு, கர்மத்தினுடைய பலனினுடைய சூக்ஷ்மமான ஆசை வைப்பது என்றாலும் நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு உடனடியான பலனை நம்ம எதிர்பார்க்கிறோம் என்றால் ஒரு பழம் பழுப்பதற்கு முன்பே அதை காயாகவே சாப்பிட்டு விடுகிறீர்கள், அதோட பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அவ்வியக்த இஷாரா, இப்பொழுது ஆர்வம் என்ற அக்னியை பிரகாசப்படுத்தி யோக ஜுவாலை சொரூபத்தை உண்டாக்குங்க. பாப் கடேஸ்வர் पाप हरणी तब बन सकते हो जब याद ज्वाला स्वरूप होगे. எப்போ நம்ம பாப கடேஸ்வர் பாவத்தை போக்கக்கூடியவராக நம்ம ஆக வேண்டுமானால் எப்பொழுது நினைவின் ஜுவாலா சொரூபமாக நமக்கு ஏற்படுமோ அப்பொழுது தான் உள்ள இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் எரியும். இசி யாது துவாரா அநேக ஆத்மாவுக்கு நிர்பலத்தா தூர் ஹோகி. இந்த தபஸ்ய சக்தி மூலமாக அநேக ஆத்மாக்களினுடைய பலமற்ற நிலை என்பது தூரமாகிவிடும், அது யாருமே உங்களை எதிர்க்க முடியாது. इसके लिए हर सेकंड हर श्वास बाप और आप कंबाइंड होकर रहो. பாருங்க, பாப்ப கடேஸ்வர் ஆகணும், பாவங்களை அழிக்கக்கூடியவராக நம்ம ஆக வேண்டுமானால் பாபா சொல்றார், ஒவ்வொரு செகண்டிலையும் ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபா மற்றும் நான் கம்பைண்டாக இருக்க வேண்டும். கோய்பி சமை சாதாரண யாதனாகோ, எந்த நேரமாக இருந்தாலும் சாதாரண நினைவு இருக்கக்கூடாது, சக்திமிக்க சக்திசாலி நினைவு தான் நம்ம இருக்கணும். ஸ்னேக ஒரு சக்தி தோனோரு கம்பைண்டு ஹோ, அன்பும் இருக்கணும், அதே நேரம் சக்தி ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கணும். அன்பும் இருக்கணும் அட் ஏ டைம், அதே நேரம் பலமும் நமக்கு இருக்கணும், தைரியமும் இருக்கணும். லவ் அண்ட் லா மாதிரி அன்பு இருக்கணும், சக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட கம்பைன்டு ரூபமாக நாம் ஆக வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. நல்லாமா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம தியாகம் பண்ணி பாபாவோட பிறந்த நாள் நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும். பாபா வரதான் கொடுத்துருக்கார், பவித்ர பவ யோகி பவ என்ற வரதான கிஃப்டாக பாபா பர்த்டே கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓம் சாந்தி.